நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேபிள்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வெஜிடேபிள் பிரியாணி மாதிரிலாம் செஞ்சு அழகாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா மசாலா ஓட்டுறதுக்கு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒட்டும், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப் ஓகேவா? என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா? பிரிஞ்சி 65. ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ தான். எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான். ஸோ என்ன வீடியோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்டான வீடியோஸ், சமையல் வீடியோலாம் வரும். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மொட்டை மாடியில் முதல்ல சமைச்சதே இல்லை, எல்லாம் அந்த வீட்டில் கூட சமைச்சோம், இங்கே சமைக்கலை. ஸோ நாம் வந்து எல்லா வசதியும் இருந்து நம்ம இந்த வீட்டில் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டோம். ஸோ அதுதான் மொட்டை மாடியில் சமைக்க போகிறோம். என்ன சாப்பாடு செய்ய போகிறீங்க? வெஜிடபிள் பிரியாணி. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். வா, ஓகே, எப்படி சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? காய்கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன காய் இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் நாம? வெயிட் பண்ணி பாருங்க. இங்கே பாரு, என்ன நான் ஒரு வழியாக இவ்வளோ அழுவ வச்சுட்டேன். இது ரொம்ப நாளாக ஆசை அழுவணுன்னு, அழுதுட்டுருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அழகாக செட்டிங்கை போட்டு அழகாக சூப்பராக உட்காந்தாச்சு. நம்மளோட அடுப்பையும் எடுத்தாச்சு. ரொம்ப நாளாச்சு சமையல் வீடியோ. ஸோ சமையல் வீடியோ வந்து நீங்கள் கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சமையல் வீடியோவை எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியலை. வெஜ் பிரியாணி தான் நான் செய்கிறேன். என்னென்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கில்லி பிரியாணியில் எப்படி செய்வேன், கொஞ்சம் குழைவா. ஏன்னா குட்டிக்கு வந்து எப்போவுமே இந்த பிரியாணியாக இருக்கட்டும், வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும், கொஞ்சம் குழைவாக செஞ்சால் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து குழைவாக தான் செய்ய போகிறேன். ரொம்ப கொலன்ட்டு இல்லாமல் ஓரளவுக்கு கில்லி பிரியாணி வந்து குழைவாக தான் இருக்கும். ஸோ வந்து நான் வீட்டு அரிசி தான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு நம்ம வந்து என்னென்னா 1க்கு 2ன்ற மாதிரி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 அப்படின்னா நான் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் இது கொஞ்சம் குழைவாக வேணும்ன்றனால நான் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். 5 கிளாஸாக டோட்டலாக எடுத்திருக்கேன். நம்ம என்னென்ன காய் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து வறுக்க போகிறோம். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டோம். சோயா 65 பண்ண போகிறோம். இது எல்லாமே பண்ணி நம்ம அழகாக இன்னைக்கு ப்ராப்பராக உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ வந்து வெயிட் அண்ட் சி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 7 கிளாஸ் இருக்கும் தண்ணி ஊற்றி. ஓகேப்பா, அப்படி ஊற்றி. ஓகே, ஓகேவா? நம்ம வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள். பார்த்தீங்களா என்னோட பாப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு சொல்லுங்கள். என்ன புஸ்ஸு புஸ்ஸு சத்தம், அடுப்பு சத்தம், இயற்கை. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த அடுப்பை இன்னைக்கு போயிட்டு இதுக்கு எடுத்துகிட்டு வரேன். இருக்கு வீட்டில் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் நீ பேசு. எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம், இப்போ பேச. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த அடுப்பெல்லாம் வந்து இன்னைக்கு தான் போயிட்டு கேஸ்லாம் பிடிச்சிட்டு சமைக்கணும், இன்னிலேருந்து நம்ம வந்து சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கவே 1000 ரூபாய் ஆயிடுச்சு. கேஸ் எல்லாம் பிடிச்சிட்டு காய்கறி அது இதுன்னு வாங்கிட்டு வரது இன்னைக்கு மொத்தமே செலவாயிடுச்சு. ஒரு 1000 எடுக்கவே இல்லைல்ல இது, அதனால கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்ல இருந்தது. ஒரு 1500 ரூபாய் அப்படி செலவு பண்ணிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக. அது இந்த வெஜ் பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி இனிமே எனக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. கரண்டி எடுத்துகிட்டு வரல, நீ போடு, மற்றதெல்லாம் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே மொட்டை மாடியில் அப்படியே செம்மையாக இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி என்னென்ன சாப்பிட போகிறோன்றதெல்லாம் பார்ப்பீங்க. கொஞ்சம் சோம்பு தான், அப்புறம் வந்து பட்டை, 2 ஏலக்காய். ஓகேவா? இதுதான் போடுறோம். போட்டுட்டு பொரியட்டும். புரிஞ்ச உடனே உடைக்கிறாளே, சாரி.
புதினா சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் போட்டுரு. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் சேர்த்துக்கலாமா? கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 பச்சை மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசஸாக சாப்பிடுவோம். மைக் எடுத்து கஷ்டமாக தானே பேசுகிறேன். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு அடுத்து என்ன போடணும்? நம்ம உப்பு எடுத்துட்டு வாங்க. உப்பு எடுத்துரும் இல்லையா? கல்லுப்பு எடுத்துக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சோயா வந்து பக்கோடா போடுறதுக்காக 65 பக்கோடா போடுறதுக்காக இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பிடிக்க வேண்டியதான். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கணும். பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்குன்னு. யார் சமையல் மாஸ்டர்? ஏஞ்சல். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் சால்ட்டே போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நான் பக்கோடா இதெல்லாம் செய்ய போகிறேன். அதனால் சால்ட்டு போட்டுக்கிறேன். தயிருக்கும் இதில் சால்ட்டு போட்டுக்கிறேன். தயிர் பச்சடி விரிஞ்சி எல்லாம் இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிடணும். முட்டை பக்கோடா தண்ணிலாம் ஊற்றி அளவு பார்த்துட்டு சால்ட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. சமையல் மாஸ்டர் இவங்க தான். ஸோ நல்லா சமைக்கலைன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பேபி கட்டிங் பாப்பா அது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே நல்லா உட்காந்து அரைச்சிட்டு கிடந்தேன். அரைச்சி டப்பாவில் வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு குட்டிர போகிறேன். வீட்டில் அரைச்சோனாலும் கொஞ்சம் தனி டேஸ்ட் அது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சூப்பர். அரைச்சி கொடுத்தா தான் அந்த அம்மா சமைப்பாங்க. அதுக்காக தான் அரைச்சி வச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் கண்டியாக பட்டுக்கிட்டோமா? சாரி. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு அதே ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி. ஓகேவா? ஓகே, கிளறி விட்டுக்கலாம். ஓகே, வதங்கட்டும், நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து காய்கறி சேர்த்துக்கலாமா? என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்? கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதுதான் எடுத்திருக்கேன். இது அப்படியே நம்ம வந்து அழகாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோயா எடுத்திருக்கேன். சோயா வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சேர்த்து கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு காய்கறி போட்டாலே எனக்கு பிடிக்காது. வேறு என்ன பண்ணுறது, செய்கிறேன்றா. உனக்கு காய்னா இறங்காது. மட்டன் வாங்கவா, சிக்கன் வாங்கவா? எது வாங்கினாலும் ஓகே தான். நீ என்ன சொல்கிற? வெஜிடேபிளாக எடுத்துக்கணும். வெஜிடேபிளாக நம்ம எடுத்துக்கவே மாட்டாங்க.
ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் அதிலே இருப்பாங்க. இந்த மட்டனு சிக்கனு நான் தான் முட்டை வச்சுருக்கேனே, எனக்கு தரமாட்டேன் நீ. எல்லாம் சாப்பிடணும். எனக்கு வெஜ் பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க, இஷ்டம். சோயா வந்து சுடுதண்ணில் போட்டு நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? இது கொஞ்ச நேரம் இதுவாகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேபிளாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம வெஜிடேபிள் பிரியாணி மாதிரிலாம் செஞ்சு அழகாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க. ஸோ வந்து பட்டாணி பிடிக்கும் அப்படின்னா ஒருத்தவங்க போட்டுக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி காயும் வந்து சோயாவும் போட்டுக்கிட்டு இருக்கனால நான் பட்டாணி எடுத்துக்கல. ஸோ நீங்கள் போடுறனாலும் போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். ஸோ உங்களோட விருப்பம் தான், ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு இப்படி செஞ்சால் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து எப்படி செய்கிறேன், நல்லா இருக்கா என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து 65 செய்கிறோம். முட்டை வந்து அவிச்சிட்டு வறுக்கிறோம். அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி. ஸோ இது 4 இருக்கா, கிட்டத்தட்ட 4மே நம்ம செய்கிறோம். வெயிட் அண்ட் சீ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காயெலாம் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து எவ்வளோ உங்களோட விருப்பம் தான், சேர்த்துக்கோங்க. நான் வேறு தயிர் பச்சடி வேறு போடுறேன். தயிர் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பிரியாணி இதுக்கு வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் தயிர் இருந்தாலே போதும்னா. ஸோ தயிர் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து என்னென்னா பிரியாணி மசாலா இருந்தால் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ என்கிட்ட இருக்குது, நான் சேர்த்து தான் ஆகணும். அதை தான் இப்போ எங்கேன்னு கேட்டிருக்கேன். வாங்கிட்டு வர போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, தயிர் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா வெயிட் பண்ண தான் நான் சேர்த்துருப்பேன். இது எப்போவுமே வந்து ஆப்ஷனல் தான், காஷ்மீரி சில்லி, ஓகேவா? சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நான் வந்து கலருக்காக தான் மெயினாக இது சேர்ப்பேன், மற்ற எதுக்குமே இல்லை. இதாத்தவங்க வீடியோ எடுத்தவங்க கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் பிரியாணி மசாலா. இவ்வளோ ஜூம் வச்சோன்னா எப்படி தெரியும்? பிரியாணி மசாலா போட்டால் தாங்க சூப்பராகவே இருக்கும். ஒரு அரை பேக்கெட் போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா. இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, கலருக்காக காஷ்மீரி சில்லி. இல்லைனா நீங்கள் கேசரி பவுட்ரு இருந்தால் கூட கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாம், ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து நான் போட்டுக்கிறேன். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேங்க. சுடு தண்ணி காட்டு, சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன் வேற, அதுக்காக தான். எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்சா எடுத்துக்கோ. நீ எனக்கு ஆனால் பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை போட்டால். அப்போ நீ போட்டுக்கணும். இல்லை இல்லை எடுத்து, ஏன்னா வந்து இது சிச்சி மாதிரி இருக்கும். போட்டுக்கு வந்தால் எடுத்து தள்ளி. இல்லை இல்லை போதும். அதுக்கு இல்லை, நான் அந்த அளவுக்கு அது கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா முட்டை இருக்குல்ல. ஆமாம், பொக்கோடா போட்டுக்கலாம். எடுத்து போட்டுக்கோ. இந்த மாதிரி கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கணும், பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்கா. வாவ். பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம், பிரியாணி மசாலா எனக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருக்காதுன்னா வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, சும்மா 1 ஸ்பூன். நான் காரம் இல்லைன்னா லாஸ்ட்டாக வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுவேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. அரிசி தான் நான் வந்து 2.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணிலாம் இருத்துட்டு ஒரு 2 மணி நேரம் அழகாக ஊறி இருக்கு. இதுக்கு பதில் நீங்கள் நார்மல் தண்ணி எடுக்கிறவங்க ஒருத்தவங்க தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் தண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் சாதம் ஆகிடுமே. பிரிஞ்சிக்காக இருக்கட்டும், பிரியாணிக்காக இருக்கட்டும், தேங்காய் பால் சேர்த்து செய்யுங்க, இன்னும் அப்படியே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இங்கே நார்மலாக தான் எடுத்திருக்கேன். சுட்டுக்கோட்டு உப்பு எல்லாம் சேர்த்துக்கியா? லாஸ்ட்டாக சேர்த்துக்கியா? உப்பு ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன்ப்பா, 10லன்னா லாஸ்ட்டாக. இப்போ நம்ம வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். தண்ணி 1க்கு 2 கிளாஸ் ஊற்றணும். நான் வந்து குட்டிக்காக கொஞ்சம் காட்டு என்ன தானே காட்டுறேன்.
கொஞ்சம் வந்து அவங்களுக்கு குழைவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இன்னைக்கு வந்து 1க்கு 2ன்ற இதில் 4 ஊற்றிக்கணும். 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் குழைவாக இருக்கணும்னால 5 கிளாஸாக ஊற்றுறேன். இதுதான் தண்ணியோட அளவு. ஸோ நீங்கள் பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கணும். அவ்வளோதான். தண்ணி பிரிஞ்சிக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. அளந்து வச்சுருக்க தண்ணியை அழகாக நம்ம சேர்த்தாச்சு. வாவ். அடியிலேருந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். குக்கரை போட்டு மூடிடலாம். ஆமாம், குக்கர் மூடிடலாம். அவள் தான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் க்ளோஸுடு. கரெக்டாக இருக்கா? தலையாட்டு. அவ்வளோ சுவையான நம்ம வீட்டு பிரிஞ்சி சாப்பாடு ரெடி. ஓகே, விசில் வரும்போது பார்ப்போம். மூடிடலாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது நெய் போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். நெய் எத்தனை வந்துட்டுனே பக்கோடாவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாமா? நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். உப்பு, சர்க்கரையின் அளவு, உப்பு சேர்த்துட்டு என்ன பண்ணணும்? வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஓகே, அடுத்து என்னது? பக்கோடா உரிச்சிட்டு இருக்கா பாரு. அதான் தேன்னா இல்லை. போடு. சிக்கன் 65 மசாலா. வேற இப்படி இதுக்கும் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வேற வெறும் மிளகாத்தூள் வேணாவாமா? போட்டனே. அது அந்த மிளகாத்தூள் ரெட் கலரில் எதுவும் இருக்கேன். இது வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக தான். ஸோ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் இது. ஓகே, போட்டாச்சு. வேறம்மா கீழே கொட்டிடாத. அவ்வளோதானா? இது என்ன வேணா விடு, நீ கிளற மாட்டேன். கை எறியும், விட்டுரு, நான் கிளறிக்கிறேன். இன்னொன்று வந்து என்ன சேர்க்கணும்னா, லைட்டாக நல்லா ஒட்டணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, எத்தனை ரூபாமா அது? ஆமாப்பா. கொஞ்சம் நல்லா மசாலா ஓட்டுறதுக்கு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒட்டும், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேவா? சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 3 ஸ்பூன் தான் முடிஞ்சிருச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, நல்லா வந்து கிளறிக்கலாம். மசாலா எப்படி ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? இஞ்சி பூண்டு மெயின் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. அடுத்து என்னென்னா முட்டைக்கு தேவையானதெல்லாம் உப்பு, கடுகு, காஷ்மீரி சில்லி கலருக்காக வீட்டு மிளகாத்தூள், அதுதான். அதுக்கப்புறம் என்னென்னா தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விசில் வந்துடணும். வெஜிடேபிள் இதுக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம். விசில் வந்துடணும். முட்டை அங்கே இருக்குது. முட்டை வந்து உரிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? விசில் வரப்போது பயம். 2 விசில் விடுங்க. 2 விசில். ஏன்னா வீட்டு அரிசி தான். முட்டை வந்து உரிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விசில் வந்துருச்சு.
ஸ்மெல் அடிச்சு தண்ணி ஒரு போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து முட்டை வறுக்கிறோம். முட்டை வறுக்க ஒரு 6 முட்டையா 6 முட்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு 6260 தான் நான் வந்திருக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த நம்பருக்கு தான் ஃபோன் போட்டு எடுக்கல. ஆஹா சரி. புரியுதா? மசாலா போடும்போது ஸ்லோவாக வச்சுக்கோங்க. உப்பு, வீட்டு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் போட்டுட்ட உடனே இதை எடுத்துரு, கடாய் எடுத்துரு. எண்ணெயில் போட்டோடனே கடாய் எடுத்துரு. தவா மேலே கடாயி சக்கடனா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த முட்டையெல்லாம் இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி ஆஃப் பண்ணுமா? ஆஃப் பண்ணி மசாலா வந்து தீஞ்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நானும் கலர்லல்ல, அதுக்காக. புரியுதா? புரியுதுமா, எனக்கு நல்லா புரியுதுவா. நீ போட்டுரு. தவா மேலே கடாயி சக்கடனா. சமையல் மாஸ்டர் ஏஞ்சல் இந்த மாதிரி சமைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு தான் இவ்வளோ முட்டை. இந்த முட்டை உங்களுக்கு பிடிக்கும்னே நான் இவ்வளோ செஞ்சேன். 6 முட்டை கிட்ட அவிச்சு செஞ்சேன். அவிச்சு செஞ்சு இந்த மாதிரி பண்ணால் எனக்கு ரொம்ப சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்காதீங்க. நானும் தான் சாப்பிட்டேன். வீட்டுக்கு ஒரே 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 2, எனக்கு 2, குட்டிக்கு 2. இப்போ ஆன் பண்ணிட்டுல இப்போ மறுபடியும் பயமாக இருக்குமா எனக்கு இதெல்லாம் பார்த்தா. கட். இப்போ என்கிட்ட முட்டை இது கலர். இப்படி எடுக்கிறியா? ஒன்று எடுத்துக்கோ. கலரு நல்லா இருக்குல்ல முட்டை பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டே இருப்பேன். முட்டை நான் மட்டும் அப்படியே சாப்பிட்டுட்டே இரு. ஐயோ கீழே போட்டமா. சாரிப்பா, கொஞ்சம் தானே போட்டேன். கிண்டு பரவாயில்ல, அப்படியே பரட்டி சாப்பிடுவேன் நான்லாம். இல்லை இடத்தனா வேலைக்கு ஆகாது. நீ உடையாமலாம் இதெல்லாம் உடையும். கிளறி மசாலாவோட தான் சாப்பிட போகிறோம். எதுக்குடி போட்டு தீய வைக்கிற? கிலோ தானே வச்ச அப்புறம் என்ன? இப்படி எடுத்துக்கோ ஒரு டம்ளர். ஓகே ரெடி. வந்து முட்டை வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. வெஜ் பிரியாணி கூட செம்மையாக இருக்கும். இது ஃபுல் நான் எண்ணெய் இதுதான். ஓகேவா? சூப்பராக இருக்கும். உனக்கு பிடிக்குமா குட்டி? குத்தா சாப்பிட்ருவேன். ஓகே, நம்ம சாப்பிடும் போது தான் பார்க்கணும். அடுத்து என்னன்னா, இங்கே வேறு பாப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து என்ன பொரிக்கிறோம்? பக்கோடா. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். பக்கோடாவுக்கு போய் இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு வரலாமா? நான் போயிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் நம்ம பொரிச்சாச்சு, அப்புறம் தயிர் பச்சடியும் வச்சாச்சு, பிரிஞ்சும் ரெடி ஆயாச்சு. இது ஒன்று மட்டும் பேலன்ஸ் நிற்கிது. ஏன்னா இதுக்காக பொரிக்கணும்ல, அதுக்காக. இதை பொரித்த உடனே வாழை இலை விருந்து தான். செம்மையாக உட்காந்து வாழை இலையில சாப்பிட போகிறோம். ஓகே, சாப்பிட்றலாம். வாழை இலையில அழகாக வந்துட்டியா? வா, இதுங்க வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி வச்சு பிடிக்கும். தண்ணி போட்டு பார்க்கலாம். ஒன்று பபுள் வருதா? இதெல்லாம் இப்படி போட்டால் வேலைக்கு ஆகாது.
மல்லி போடுங்கள். மாலை எடுத்து போட்டுற போகிறேன். இந்த மாதிரிலாம் விதவிதமாக சாப்பிடும் போது நல்லா இருக்குது. ஆனால் பசியே டக்குன்னு அடங்கிடுது இதெல்லாம் பார்த்தோன்னு. அது யானே தெரியல. நல்லா வந்து சூப்பராக வந்து பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை போடணும். எடுத்தோடனே போட்டால் இதெல்லாம் ஒட்டும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னோட அடுப்பு இது ரொம்ப லக்கி. ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து 1 lakh நிறைய வீடியோ வந்து 2 லட்சம் வரைக்கும்லாம் மீன் பொழிச்சுலாம் இருக்கே. அப்பா வேற லெவலில் மீன் பொழிச்சுலாம் போச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சமையல் வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் போடுவோம். என்ன குட்டி? டிஃப்ரெண்ட்டாக போடுறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா. அதனாலே இந்த அடுப்பு ராசின்றதுனால தூக்கிட்டே திரியிறேன் எந்த வீட்டுக்கு போனாலும். இந்த அடுப்பு இந்த கடாயெலாம் நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய வீட்டுக்கு போனாலும் இதெல்லாம் நான் விடுறதே இல்லை. தூக்கிட்டே திரியிறேன். ஏன்னா மாடியில் சமையல் வீடியோலாம் போட்டால் எஸ்டிமேட்டாக போவோம்ல. ஓகே, நல்லா முறு பட்டலாமா? அந்த துணி கூட நான் பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் இதுவாகட்டும், வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சமையல் தானே குக்கிங் எதிர்பார்க்கணும். அப்பா இவ்வளோ செய்வாங்க. அதை சொல்லிட்டு நான் பண்ணது ஒன்றும் செய்யுது. ஃபஸ்ட்டு போட்டது வந்து எடுத்தாச்சு. இப்போ 2வது மறுபடியும் போட்டுக்கோம். போடுங்க 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 இஞ்சி போடுங்க. எவ்வளோ பெரிய இலை. ஓகே, எவ்வளோ பெரிய இலை பாருங்க. 65 ஓப்பன் பண்ணி இது வந்து தயிர் போயிடுச்சு. சம பசி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிரிஞ்சி சாப்பாடு. சீரியஸாக பிரிஞ்சிலாம் பிடிக்காது. என்ன பண்ணுறதுனே சாப்பிட போகிறேன் நான். வலி இல்லாமல் சாப்பிட்றது இருக்குது. வெஜிடேபிள் ஃபைனலாக நெய் எடுத்துட்டு வான்னு. ஐயோயோ, எடுத்துட்டு வந்தியா? அது எடுத்துட்டு வந்துட மாட்டேன். மறந்துட்டு நான் ஊற்ற வைப்போ. இப்போ தான் ஊற்றணும். சொல்லு வேணாம். அதான் வீடியோ வேறு இதுவாகிடுச்சு. நீ எடுத்துட்டு வா. வெங்காயம் பச்சடி. வெங்காய பச்சடி 65. சிக்கன்ஸ்னா உண்டு ஓடுது. சிக்கன் 65. அது வெங்காயம் கொஞ்சம் தான் இருக்குது. சாப்பிட தான் போகிறாங்க. வாழை இலை பிரியாணி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இவ்வளவும் வச்சிருக்கோம். போதும். ஓகேவா? என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா? பிரிஞ்சி, 65, முட்டை, வெங்காய பச்சடி. ஓகே ஓகே. நான் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். கண்டுக்கவே இல்லைங்க. பசி எடுக்குதுங்க. ஓரா பசி எடுத்துச்சு. நல்லா இது பாருங்க. பொட்டேட்டோ முட்டை. உனக்கு பிடிச்சது எடுத்து சாப்பிடு. முட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சுங்க. ரொம்ப இந்த மாதிரி சாப்பிடுது. செம்மையா இருக்கு இல்லை? யாரோ
இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மொட்டை மாடியில் பாயை போட்டு இலையை போட்டு ஊசி இலை போட்டு அப்படியே சாப்பிடும் போது அதே ஒரு தனி சுகம். ஓகேவா? இன்னும் அடுத்தடுத்து என்ன சமையல் வெளியெல்லாம் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சாப்பிட்றலாம் நம்ம சூப்பர் டேஸ்டி. அப்புறம் வந்து பொரிச்சது எப்படி இருந்துச்சு? லைட்டாக பிரிஞ்சில் உப்பு மட்டும்தான் இல்லை, கொஞ்சம் உப்பு இல்லை போல. ஓகே நம்ம முடிச்சிக்கலாமா? ஓகே, நாங்கள் முடிச்சுக்கிறோம், சாப்பிட்றோம். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டாடா, பை, லவ் யூ.